அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தோழி. இன்று நாம் காணும் பதிவு ஒரு விழிப்புணர்வு பதிவு. நாம் அனைவரும் வீட்டிலும் செல்ல பிராணிகள் வளர்க்கின்றோம். அதில் நாய்களை தன் பிள்ளைகளைப் போல வளர்ப்பார்கள். நாம் ஆசையாக வளர்க்கும் நாய்கள் நம் உயிருக்கே உழைவைத்துவிடும். அது எப்படி என்று பார்ப்போம் வாங்க. நாய்களை பார்க்க அழகாக இருக்கிறது என்று விதவிதமான நாய்களை நம் வீட்டில் நம் பிள்ளைகளை போல் வளர்க்கின்றோம். ஆனால் நாய்க்குட்டிக்கு பின்னால் ஒரு மனுஷனை கொல்றக்கூடிய அளவுக்கு ஒரு வைரஸ் இருக்கு. அந்த வைரஸ் பேர் ரேபிஸ் என்று அழைக்கப்படுகிறது. இதற்கு இன்னும் மருந்தை கண்டுபிடிக்க முடியவில்லை. எல்லா விதமான பாலூட்டிகளிடம் இருந்தும் மனிதர்களுக்கு பரவும். ஆனால் 99% நாய்க்கிட்டே இருந்துதான் பரவுகிறது. எந்த பாலூட்டி கிடைத்தாலும் உடனே தடுப்பூசி போட வேண்டும். தடுப்பூசி போட்டால் இந்த வைரஸிடம் இருந்து 100% கண்ட்ரோல் செய்ய முடியும். ஆனால் தடுப்பூசி போடவில்லை என்றால் இறந்து விடுவார்கள். அதற்கு அறிகுறி தண்ணீர் பார்த்தாலே இவர்கள் பயப்படுவார்கள். இந்த சிம்டம்ஸ் இருந்தால் 100% காப்பாற்ற முடியாது. இந்த ரேனிஸ் வைரஸ் ஒரு நாய் கடித்த உடனே பரவாது. ரொம்ப பொறுமையாக தான் நம் மூளைக்கு செல்லும். காலில் நாய் கடித்தால் காலிலிருந்து மூளைக்கு செல்ல 6 மாதம் கூட ஆகலாம். 6 மாதம் வரை நம் உடம்பில் எந்த சேஞ்சஸும் இருக்காது. எப்போ இந்த வைரஸ் நம் மூளைக்கு சென்று அடைகிறதோ அப்பொழுது தான் இந்த சிம்டம்ஸ் எல்லாம் தெரியும். இந்த சிம்டம்ஸ் வந்துவிட்டால் எந்தவித தடுப்பூசியும் பலன் அளிக்காது. 10 நாட்கள் இறந்து விடுவார்கள். அதனால் நாய் கடித்த உடனே நாய் கடித்து விட்டது, எனக்கு 1 மாதம் ஆகிவிட்டது, நான் நல்லா தான் இருக்கேன் என்று யாரும் நினைக்க வேண்டாம். உடனே சென்று தடுப்பூசி போட்டுக்கொள்ளுங்கள். நாய் கடித்த அன்று ஒரு ஊசியும், 3ஆம் நாள் ஒரு ஊசியும், 7ஆவது நாள் ஒரு ஊசியும், 28ஆம் நாள் ஒரு ஊசி என்று போடுவார்கள். அவ்வளவுதான். நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்கள். நாய் கடித்தால் வீட்டில் சொல்ல வேண்டும் என்று. வீட்டில் நாய் வளர்ப்பவர்கள் ரேபிஸ் தடுப்பூசி போட்டு வளர்க்க வேண்டும். தெரு நாய் கூட நாய்களை சேரவிடக்கூடாது. தெரு நாய்களிடம் உஷாராக இருங்கள். பாலூட்டிகளிடம் விழிப்புணர்வுடன் இருந்து உங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள். நன்றி.